ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இன்றைக்கி ஏசாயா 44:21 ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலே கேள், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அந்த வசனம் இப்படியாக முடியும். ஆலயத்துக்கு போகும்போது உங்களோடு கூட ஒரு வசனத்தை ஷேர் பண்ணிவிட்டு பயணத்தை தொடங்க போகிறேன். பாருங்கள், அதில் சொல்லியிருக்காரு 3 காரியங்கள். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த 3 காரியத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ என் தாசன்னு அவர் சொல்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, சர்வ சேனைகளையும் உண்டாக்கின, காற்றையும் கடலையும் உண்டாக்கினவர், சமுத்திரத்தையும் அதன் மச்சங்களையும் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் மேலாக அகில எல்லா கோள்களையும் சந்திரங்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவர் சொல்லுகிறார், நீ என் தாசன். உங்கள் அப்பா யாருங்க? எல்லாவற்றையும் உருவாக்கினவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர், சகலவற்றையும் தாங்குகிறவர், சகலவற்றையும் ஆளுகிறவர். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு யாரு மேலே இயேசுவே எனக்கு என்று யாரு மேலே பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் உங்கள் அப்பா. அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் உண்டாக்கினவர் தான் உங்கள் அப்பா. அவர் சொல்கிறார், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நம்ம ஏதோ சொந்த பலத்தில் வந்துட்டோன்னு நினைக்க வேணாம், சொந்த சக்தியில் வந்துட்டோன்னு நினைக்க வேணாம், இல்லை எங்கள் அப்பா அம்மா மூலிமா நான் பிறந்துட்டேன்னு நினைக்க வேணாம். கர்த்தரே நம்மை பெசஞ்சு நம்மை அழகாக உருவாக்கி மோல்டு பண்ணி இந்த மண்ணை பிசைஞ்சி அதில் இருக்கிற களிம்பு கல் மண் ஒரு இதுவில் கண்டது இருக்கும், அதெல்லாத்தையும் களிம்பெல்லாம் எடுத்து அதை பிசைஞ்சு அது ஒரு பதத்தில் வர வச்சு அதுக்கு ஒரு கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் கொடுத்து இப்படி தான் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அதை உருவாக்கி அதுக்கு ஒரு சுவாசத்தை கொடுத்து அதுக்கு தமிழுடைய ஜீவனையை கொடுக்கிறார், ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அதான் சொல்கிறேன், நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி. அப்போ நம்ம வரலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்காகவே ஓடிட்டு இருக்கிறோம். நம்மளை ஒருத்தவர் உருவாக்கி அனுப்பிச்சாரு, நம்ம உருவாக்கி அனுப்பிச்சிருக்கிறாரு. அவருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? 24 ஹவர்ஸ் வேலை செய்கிறோம், 20 ஹவர்ஸு பிஸியாகவே இருக்கிறோம். நம்ம படித்தவரை மறந்துட்டோம், நம்ம உருவாக்கினவரை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. பாருங்கள், நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவருக்கு ரொம்ப பிரியம். என் பிள்ளை எனக்காக ஏதாவது செய்வானா? என் பிள்ளை எனக்காக ஏதாவது செய்யணும். தயவு செஞ்சு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரை தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவருக்காக நம்ம ஏதாவது செய்ய வேண்டும். என் அன்பு பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தத்தின்படியும் அவருடைய தீர்மானத்தின்படியும் வாழாமல் வாழ்ந்தால் அவருக்காக நாம் என்ன செஞ்சு என்ன கொண்டு போகிறோம் பாருங்கள். நம்ம ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் இடத்துலேருந்து ஏதாவது வேணும்னாக்கா அவருக்காக நாம் ஏதாவது வேணும். நீங்கள் கம்பெனிக்காக ஓடும்போது கம்பெனி உங்களுக்காக சம்பளம் கொடுக்குறது, அதை வைத்து வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். நமக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுக்குறவர் நம்ம அப்பா. அவருக்காக நம்ம ஏதாவது செய்யணும் இல்லையா? ஆகவே நான் உன்னை உருவாக்கினேன்னு என்று சொன்ன, அதுவே நம்ம உருவாக்கினவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், அவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். 3வது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னபடி கர்த்தர் தம்மை ஒருபொழுதும் மறக்க மாட்டார் என்பதை நினைவு கூறுங்க. உங்களை கைவிடாத ஒரு கரம் தாங்கி கொண்டிருக்கிற சகல அண்டங்களையும் ஆகாயங்களையும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறவர் உங்களையும் தம் கரங்களில் ஏந்தி தாங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு யாரும் இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எல்லாத்தையும் உண்டாக்கின தகப்பன் ஒருவர் உனக்கு உண்டு. அவர் உண்டாக்கினவர் நம்ம கூடவே இருக்கிறார். தம் கரங்களினால் உங்களை தாங்கி பிடித்து கொண்டு நம்மை நடத்துகிறார். ஆகவே பயப்படாதீர்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார்.